ஃபயர் பிளேஸுக்கு வந்த 2 வாட்டர் எலமெண்ட்ஸ் அந்த கடையில இருந்த பொருள் எல்லாத்தையும் சேதப்படுத்தி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஓனரோட பொண்ணு எம்பர் அவங்க 2 பேத்தையும் திட்டி வெளியே அனுப்பி விடுறா. இதை பார்த்த அவளோட அப்பா பெர்னி அவர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள இந்த கடையை எம்பர் பேர்ல மாத்தணும்னு ஆசைப்படுறாரு. எம்பருக்கும் அந்த ஆசை இருக்கு. அதனாலேயே அவளோட அப்பா கூட சேர்ந்து அந்த தொழிலை கத்துக்கிறா. பட் அவளோட எதிரியே அவ கோவம் தான். ஒரு நாள் கடைக்கு வந்த கஸ்டமர் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு இருக்க மத்தாப்பா பார்த்து எனக்கு ஃப்ரீ மட்டும் தான் வேணும்னு அதை எடுத்து பத்த வைக்கிறான். இதை பார்த்த எம்பருக்கு கோவம் தலைக்கேறி கத்துறா. இதுல கடையோட பொருள் எல்லாம் சேதமாகுது. இதை பார்த்து அவளோட அப்பா எப்ப கோவம் வந்தாலும் நல்லா மூச்சு இழுத்து விட்டு காமா நடந்துக்கோ, கஸ்டமர் தான் நமக்கு முக்கியம், அவங்களோட கனெக்ஷனை பில்டு பண்ண கத்துக்கோன்னு சொல்றாரு. பெர்னியோட தொழிலை கத்துக்க முடிஞ்ச எம்பரால அவளோட பொறுமையை கத்துக்க முடியல. பல வருஷம் ஆகி அவளோட கோவத்தை அவளால கட்டுப்படுத்த முடியல. இதனாலேயே கடையில இருக்க பல பொருள் சேதமாகுது. பட் இவ ஃபயர் எலமெண்ட் அப்படின்றனால அவளோட சக்தியை பயன்படுத்தி உடஞ்ச பொருளை புதுசு மாதிரியே மாத்திடுறா. ஒரு நாள் கடையில கூட்டமா இருக்கப்ப கடையை பாத்துக்கிற பொறுப்பை பெர்னி இவகிட்ட கொடுக்கறாரு. ஆனா கடைக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் நடந்துக்கிறத பார்த்து எம்பர் பொறுமையை இழந்து பேஸ்மெண்ட்டுக்கு போறா. அங்க அவளோட கோவத்தை காட்ட இதோட விளைவா தண்ணி வரக்கூடிய ஒரு பைப்பு உடஞ்சி வீட்டுக்குள்ள தண்ணி லீக் ஆகுது. நல்ல வேலையா தண்ணி அதிகமாகிறதுக்குள்ள அவளோட ஹீட்டை வச்சு பைப்பை க்ளோஸ் பண்ணிடுறா. அப்ப அவ எதிர்பார்க்காத மாதிரி தண்ணில இருந்து வந்த இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல வயலேஷன் அதிகமா இருக்குன்னு டிக்கெட்டை ரைஸ் பண்ணிடுறாரு. எம்பர் அவளை தடுக்க ஃபாலோ பண்ணிட்டு போறா. ஆனா அவளால முடியல.